தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது பிரான்சிஸ் ஜோசப் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து புனிதரும் அருள் பணியாளருமாக இருக்கக்கூடிய புனித ஜான் போஸ்கோவினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். சலேசிய சபையினுடைய நிறுவனராகவும் இளைஞர்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கக்கூடிய இந்த புனித ஜான் போஸ்கோ இறைவனுடைய பராமரிப்பிலே தன்னுடைய வாழ்வை கொண்டிருந்தவர். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை வழி நடத்துவார் என்கின்ற உறுதிப்பாட்டோடு தன்னுடைய வாழ்வை முன்னெடுத்து சென்றவர். எனவேதான் பலவித இன்னல்கள் இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் அவருக்கு அந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு முன் மாதிரியாக நல்ல ஒரு வழிகாட்டியாக திகழ முடிந்தது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை நம்முடைய முன் மாதிரியாக கொள்வோம். நம்முடைய அனைத்து தேவைகளிலும் நம்முடைய இடர்களிலும் நிச்சயமாக இறை பராமரிப்பு நமக்கு துணையாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை வாழ்வோம். தொடர்ந்து இறைவனுடைய பராமரிப்பின் கீழாக நம்மையே ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வை வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். மாதத்தினுடைய இறுதி நாள் 31ஆம் தேதியிலே இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எனவே இறைவனுடைய பராமரிப்பிற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறை துணையில் இறை வழி நடத்துதலில் நாம் நம்முடைய வாழ்வை வாழ்வதற்கு வரம் கேட்டு இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். பெரிய போராட்டத்தையே மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 32 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவர். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கதவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பி இரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. தாம் உவகை கொள்ளும் நடத்தை கொண்ட மனிதரின் காலடிகளை அவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்கள் மீட்கின்றனர். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விடச் சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது இறை ஆட்சியினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. தானாக முளைத்து வளரக்கூடிய விதை போன்றும் அல்லது சிறிய விதையாக விதைக்கப்பட்டு மிக பெரிய அளவிலான மரமாக வளரக்கூடிய அந்த கடுகு விதை போன்றும் இந்த இறை ஆட்சியானது பறந்து விரிந்து அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது என்கின்ற ஒரு அருமையான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அன்பு மக்களே, இறைவனுடைய ஆட்சியின் பங்காளர்கள் நாம். இறைவனுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே வளர்த்தெடுக்க நமக்கும் கூட கடமை இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் நினைத்து கொள்ளலாம், நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்துவிடப் போகிறோம் என்று நம்முடைய பங்களிப்பை பல நேரங்களில் நாம் தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய அளவிலான முயற்சி கூட பெரிய அளவிலான தாக்கத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார். நாம் எப்படி ஒரு கடுகு விதை போன்ற சிறிய அளவிலான நம்பிக்கை கொண்டிருந்தால் மிக பெரிய மலையையே நம்மால் நகர்த்த முடியுமோ, அதே போன்று ஒரு சிறிய அளவிலான நம்முடைய பங்களிப்பு, ஒரு சிறிய அளவிலான நம்முடைய முயற்சி இறையாட்சியிலே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த வல்லதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 20வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுவார், உங்களுடைய பேச்சில் அல்ல செயல்பாட்டில் தான் இறையாட்சி அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவார். எனவே நாமும் கூட இறைவனுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே கட்டி எழுப்ப நம்மால் இயன்ற சிறிய சிறிய நற்காரியங்களில் ஈடுபட முன் வருவோம். அது மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சிறிய பண்பாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குணமாக இருக்கலாம், நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். அது ஒரு மிகச் சிறிய அளவிலான பங்களிப்பு தான். ஆனால் அந்த மனிதரிலே அது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும்
தாங்கள் வாழக்கூடிய பகுதியிலே இப்படிப்பட்ட சிறிய சிறிய அன்பு செயல்களில், நல்ல செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமே இப்படிப்பட்ட நல்ல செயல்களின் இருப்பிடமாக மாறிவிடும். அதைத்தான் ஆண்டவர் அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொரு வருடத்திலும் எதிர்பார்க்கிறார். இறையாட்சியை கட்டி எழுப்ப நாமும் கூட நம்மால் இயன்ற இந்த சிறிய முயற்சிகளை மேற்கொள்வோம். அன்னை தெரசா அருமையாக சொல்லுவார், அவர்கள் செய்யக்கூடிய அந்த இரக்க செயல்கள் அனைத்தும் பெரிய செயல்கள் அல்ல, ஒரு மிகப்பெரிய கடலின் ஒரு சிறிய துளிதான் அந்த இரக்க செயல்கள் என்று சொல்லுவார். ஆனால் அந்த சிறு துளி இல்லாவிட்டால் அந்த பெரிய கடலிலே அது ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய ஆட்சி, இறைவனுடைய அரசு வல்லமை மிக்கது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய சிறிய பங்களிப்பை அதற்கு ஆற்றி அந்த இறைவன் அரசை இன்னும் வலுவாக கட்டி எழுப்ப நாம் முன் வருகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பங்களிப்பு இறையாட்சிக்கு தேவையில்லை. நாம் ஒன்றும் செய்யாவிட்டாலும் கூட அது தன் இயல்பிலே பல மடங்கு வளர்ச்சியை அடையக்கூடியது. இருந்தாலும் கூட நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த அடிப்படையிலே நம்மால் இயன்ற சிறிய சிறிய நற்காரியங்களை செய்து இறைவனுடைய அரசை இன்னும் வலுவாக கட்டி எழுப்புவோம். முதலிலே நம்முடைய வீட்டில் துவங்குவோம், நம்முடைய அன்பியங்களில் துவங்குவோம், நம்முடைய ஊரில், நம்முடைய பங்கில் என்று ஒட்டு மொத்தமாக அந்த சிறிய அளவிலான முயற்சிகளை நாம் ஏறெடுக்கின்ற பொழுது அது பெரிய அளவிலான தாக்கத்தை நிச்சயமாக இந்த உலகத்திலே ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரம் 21வது இறை வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, அந்த தாலந்து ஓமையிலே, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர், எனவே உம்மை பெரியவற்றுக்கு அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லுவார். நாமும் கூட சிறியவற்றிலே நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். நம்மால் இயன்ற சிறிய சிறிய நற்காரியங்களை, சிறிய சிறிய அன்பு செயல்களை இந்த உலகத்திலே விதைத்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக அது ஒரு நாளில் பெரிய மரமாக மாறி நாம் விண்ணரசுக்கு, இறைவனுடைய ஆட்சிக்கு ஆற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக அது அமையும். எனவே அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு, நல்ல மனநிலையோடு தொடர்ந்து இறைவனுடைய ஆட்சிக்குரிய செயல்களை இந்த உலகத்திலே ஊன்றிக்கொண்டே இருக்க வரம் கேட்டு இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜான் போஸ்கோ என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்தும் இடம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ் ஜோசப் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நாளை மாதத்தினுடைய முதல் சனி. வழக்கம் போல நம்முடைய முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு
ஜெபமாலையோடு இணைந்து அன்னையினுடைய திருவுருவ பவனி நம்முடைய ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதற்கு பிற்பாடு சிறப்பு திருப்பலியும், திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அனைத்து மக்களுக்கும் அன்பின் விருந்தும் வழங்கப்படும். எனவே அன்பு மக்கள் அனைவரும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று அன்னை வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மக்களை, ஏற்கனவே அறிவித்தது போன்று நாளை 6:30 மணிக்கு முதல் சனி பக்தி வழிபாடுகள் தொடங்குவதற்கு முன்பதாக 5 மணிக்கு நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த அன்பியங்களுக்கு இடையிலான திருவழிபாடு சம்பந்தப்பட்ட அந்த ஆவணத்தினுடைய வினாடி வினா போட்டியானது நடைபெறும். நம்முடைய பங்கிலே 12 அன்பியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 5 பேர் இதிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். எனவே அதற்கும் அன்பு மக்கள் தயாராக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 5 மணிக்கு முன்பதாகவே வந்துவிட்டால் நலமாக இருக்கும். 5 மணிக்கு தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் 6 மணிக்குள்ளாக அதனை முடித்துவிட்டு நாம் அடுத்து முதல் சனி வழிபாட்டிற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். எனவே அருள் கூர்ந்து அன்பு மக்கள் அனைவரும், அன்பிய பொறுப்பாளர்கள், உங்களுடைய அன்பியத்தை சார்ந்த அந்த 5 பேரையும் அழைத்து கொண்டு நம்முடைய ஆலயத்திற்கு, ஜெபமாலை அன்னை ஆலயத்திற்கு வந்து சேரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, எப்படி வினாடி வினா இருக்கும் என்கின்ற ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். எப்படி படிக்க வேண்டும் என்று அதிலே உங்களுக்கு அந்த ஆவணத்திலே 180 கேள்விகள், 179 என்று நினைக்கின்றேன், அந்த 179 கேள்விகளிலிருந்து தான் கேட்கப்படும். ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலை, எளிதாகத்தான் இருக்கின்றது. எனவே அதனை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை வாசித்தாலே போதுமானது. ஒரு அன்பியத்திலே 5 பேர் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு 30 கேள்வியோ அல்லது 40 கேள்வியோ இருந்தாலே, படித்தாலே, வாசித்தாலே நீங்கள் இந்த வினாடி வினா போட்டியிலே சிறப்பாக வெற்றி பெற்றுவிட முடியும். இந்த வினாடி வினாவை குறித்த ஒரு சிறிய தகவல் அல்லது அதனுடைய சுற்றுக்களை குறித்த ஒரு தகவல், என்னென்ன சுற்றுக்கள் இருக்கும் என்பதை தெரிந்தால் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக அது அந்த வினாடி வினாவை படிப்பதற்கு, அந்த போட்டியிலே பங்கேற்பதற்கு எளிதாக இருக்கும். மக்களே, மொத்தம் 5 சுற்றுக்கள் இருக்கும். முதலாவது சுற்று எளிமையான கேள்வி, சிறு வினா என்று சொல்லக்கூடிய என் கேள்விக்கு என்ன பதில், கேட்கிற கேள்விக்கு பதில். அது ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் தான் அந்த பதில் இருக்கும். இது முதலாவது சுற்று. ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும். 2வது சுற்று சரியா தவறா, இதுவும் ஒரே கேள்விதான். ஒரே கேட்கிற கேள்வி, சரினா சரி, தவறு என்றால் தவறு என்று பதிலளித்தால் மட்டும் போதுமானது. 3வது சுற்று படித்ததை சொல்லுங்கள். முதல் சுற்று சிறிய அளவிலான பதிலாக இருந்தது. இந்த 3வது சுற்று கொஞ்சம் பெரிய பதிலாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ், ஒரு வசனம் என்கின்ற அளவிலே கொஞ்சம் பெரிய பதிலாக இருக்கும். இது 3வது சுற்று. 4வது சுற்று நான் யார், என்னை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய அந்த கேள்விகளிலிருந்து, தகவல்களிலிருந்து அந்த நபர் அல்லது அந்த இடம் அல்லது அந்த பொருள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் 4வது சுற்று. 5வது சுற்று சும்மா நடிங்க பாஸ், அதாவது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு நபருடைய பெயரையோ உங்களுக்கு கொடுத்து அவரை போன்று நீங்கள் நடித்து காட்ட வேண்டும். உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அது என்ன இடம் அல்லது அது என்ன பொருள், யாரை சுட்டி காட்டுகிறது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மிகவும் எளிதானது. அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளிலிருந்து தான் உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். எனவே அன்பு மக்களே, கொஞ்சம் இதுவரைக்கும் எடுக்காதவர்கள் இன்றும் நாளையும் எடுத்தால் கூட நீங்கள் அந்த வினாடி வினா போட்டியிலே சிறப்பான விதத்திலே பங்கேற்று வெற்றி பெற முடியும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் சற்று சிரத்தை எடுத்து மீண்டுமாக உங்களுடைய அன்பிய உறுப்பினர்களிடம் நினைவுபடுத்தி இந்த வினாடி வினா போட்டியிலே சிறப்பாக பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய ஜூபிலி ஆண்டினை முன்னிட்டு
2025ஆம் ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டினை முன்னிட்டு இந்த வினாடி வினா போட்டியானது நடத்தப்படுகின்றது. நம்முடைய திருத்தந்தையினுடைய அறிவுரைப்படி 4 முக்கிய ஆவணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் முத்தாய்ப்பாக தொடக்கத்திலேயே திருவழிபாடு ஆவணத்தை குறித்து, திருவழிபாட்டை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பு மக்கள், இதில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த 5 பேர் மட்டும்தான் வர வேண்டும் என்பது கிடையாது. அவர்களுக்கு ஆதரவாக, துணையாக ஊரிலிருந்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் வந்து அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்கலாம். 5 பேர் போட்டியிலே பங்கேற்பார்கள். மற்றவர்கள் பின்னிருந்து அவர்களை ஊக்கமூட்டி உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, அந்த முதல் சனி திருப்பலியிலே ஒரு சில பரிசு வழங்குதல் நிகழ்வுகளும் நடைபெறும். ஏற்கனவே நாம் குடில் போட்டி நடத்தியிருந்தோம். அந்த குடில் போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் மற்றும் பங்கேற்றவர்களுக்கான பரிசுகள் நாளைய முதல் சனி திருப்பலியின் இறுதியிலே வழங்கப்படும். அதே போன்று நம்முடைய பொங்கல் விழாவின் போது ஒரு சில விளையாட்டு போட்டிகளை வைத்திருந்தோம். அதிலும் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் நாளைய தினத்திலே திருப்பலியின் இறுதியிலே வழங்கப்படும். எனவே அந்த போட்டிகளில் பங்கேற்றவர்கள், பரிசுக்காக தேர்வாகி இருக்கக்கூடியவர்கள் அருள் கூர்ந்து அந்த திருப்பலியிலே பங்கேற்று உங்களுக்கான பரிசுகளை பெற்றுச் செல்லும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேளை படியளப்பார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.